Exercise 3.1 second third sum. Construct the cubic equation with the roots 2, 1 by 2 and 1. ஓகேவா 3 ரூட்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்ம ஜெனரலா எப்படி cubic equation இருக்குங்கிறது பார்க்கலாம். General equation or general cubic equation formல போடுறோம். General form of cubic equation. எப்படி இருக்கும் அப்படின்னா x cube minus s1 x square plus s2x minus minus s3 equal to 0. இதான் நம்மளோட general form. எப்படி இருக்கும் alternate plus and minus மாறி மாறி இருக்கும். ஓகேவா இப்ப நம்ம s1 s2 s3 கண்டுபிடிச்சு இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நம்மளுக்கு cubic equation கிடைச்சிடும். s1 எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்திருக்காங்களே 3 ரூட்ஸ் அந்த ரூட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும் s1ங்கிற ரூட் கிடைச்சிடும். ஓகேவா இது எப்படி ஆட் பண்ணீங்க 2 plus 1 3 3 and half எப்படி ஆட் பண்ணலாம் 3 plus 1 by 2 which is equal to 7 by 2 னு வெச்சுக்கோங்க. ஓகேவா அடுத்து பாருங்க s2 எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படினா ரெண்டு ரூட்ஸா எடுத்து அத மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கணும். பாருங்க 2 into 1 by 2 ஃபர்ஸ்ட் ரெண்டு ரூட் அத ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி பிளஸ் அடுத்த ரெண்டு ரூட்டையும் மல்டிப்ளை பண்ணி 1 by 2 into 1 பிளஸ் கடைசியா மீதி என்ன இருக்கு இந்த ரெண்டு நம்பர் காம்பினேஷன் 1 into 2 இது மாதிரி ரெண்டுத்தையும் ரெண்டு நம்பரா மல்டிப்ளை பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் s2 கிடைச்சிடும். இது ரெண்டு கேன்சல் ஆயிடுமா அப்ப மீதி என்ன இருக்கும் பாருங்க இங்க 1 இருக்கும் பிளஸ் இங்க half இருக்கும் இங்க வந்து ஒரு 2 இருக்கும். சேம் இங்க 7 by 2 கிடைச்ச மாதிரி இங்கேயும் 7 by 2 தான் இருக்கும் ஏன்னா இதே காம்பினேஷன்ல தானே இருக்கு அதனால. அடுத்தது s3 கண்டுபிடிக்கணும். s3 எப்படி கண்டுபிடிக்கிறது இது மூணுத்தினுடைய மல்டிப்ளிகேஷன் அந்த 3 ரூட்ஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா அதனுடைய மல்டிப்ளிகேஷன் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்குது 1 கிடைக்குது. ஓகேவா இப்ப என்ன செய்ய போறோம் 3 ஆன்சர்ஸும் கிடைச்சிட்டு இதை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதுதான். therefore cubic equation is என்னது x cube minus s1 square இல்லையா so minus 7 by 2 x square plus s2 என்னது 7 by 2 தான் again 7 by 2 x minus s3 என்னது 1 which is equal to 0. இப்ப டினாமினேட்டர்ல 2 இருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம் throughout 2 ஆல மல்டிப்ளை பண்ணி நம்ம எழுதிக்கலாம் இது அடுத்த ஃபார்ம். so 2x cube minus 7x square plus 7x minus 2 equal to 0 னு எழுதிக்கலாம். ஓகேவா